தொண்டு தொட்டு காலம் முதல நம்ம பெரியவாழ்ல என்ன சொல்லிருக்கா? சொல்லிருக்கா. 2-3 நல்ல விஷயங்களும் சொல்லிருக்கா. அதாவது ஊருக்கு நல்ல உபதேசம் பண்ணுன்னு சொல்லிருக்கா. ஏன் ஊர் வாழ்ந்தா மக்கள் வாழும், மக்கள் வாழ்ந்தா நலம் வாழும், நலம் வாழ்ந்தா மண்ணாங்கட்டி வாழும். கம்முன்னு. ஆனா இந்த ஊர் வாழ போகுதா? இல்ல. சூப்பர்வைசர் பாவம் நல்லவர், மட்டே போட்டுட்டார், அதாவது இறந்து போயிட்டார். அவங்களுக்கு தெரியும். ஆனா பாவம் அவன் கட்ட வேகத்துக்குள்ள அவன் சம்சாரத்தை கட்டி அரைச்சிட்டானே அந்த பாதி கோபி. ஐயோ, ஊர்லயே பெரிய அயோக்கியன், இவனாலேயே தாங்க முடியலையே. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ணிங்கிறது அண்ணன் முன்னாடி தாய் ஸ்தானம், தாய்க்கு பின் தாரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த படுபாதி கோபி தாயே தாரமாக்கிட்டானே. நீங்க கேட்கலாம், அது ஏன் தம்பியா அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. ஆனா தம்பி நான் எங்க படுக்கணும்? அதானே திண்ணையில் அல்லவோ படுக்கணும். அதை விட்டுட்டு அண்ணி அன்னக்கிளியா மாத்தி படுக்கைய கிளியாக்கி ஊரே நாசம் பண்றானே. ஆகையால் இந்த ஊர் வாழ் மக்களே இந்த கதையை கேட்டவங்களுக்கும் இதை எஸ்டேட்டா போய் பரப்புறவங்களுக்கும் புண்ணியம் உண்டுன்னு எங்க முதலாளி சொல்லியிருக்காரு. ஐயோ, பரபரான்னு ஏதோ சத்தம் கேக்குது. இந்த அநியாயத்தை கேட்டவங்க நெஞ்செல்லாம் துடிக்குது. மண்ணாங்கட்டி, இது மோட்டார் சைக்கிள் சத்தம். கோபி, ஆமாண்டா, ஊரே பேசுது. என்னங்க இது? சூப்பர்வைசர் சம்சாரம் எவ்வளவு தங்கமானவங்க. நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலையே. என்னன்ற உன்னை நேரா கொண்டு போய் காட்டணும்டியா இல்ல படம் பிடிச்சு கொண்டாடணும்டியா? அடே, அவங்க 2 பேரும் இன்னும் இறங்கி வந்து ஆடி பாடல, மத்தபடி எல்லாம் உண்டு. பாபு சார், கோபி கோபம் வந்துட்டு இருக்கான். என்னடா கோவா? அறிவு தாங்கமே மாறி உண்மையை சொல்லிட்டான். ஐயோ, நீ உளரலையே அவன் எவ்வளவு கோவம் வைப்பான்னு புரியுதே. வழியிலேயே மறக்க கூடாது. கோபி வரான். என்னடா விட்டு ஓடுறீங்க? ஐயோ, ஒரு கை விடுறானே, ஒரு கை விடுறானே. ஐயோ, மேல ஏத்து விடுறானே. ஏன்டா பாத்துட்டு இருக்கே மூதாவிச்சு? ஏங்க ஓடலாமா? முண்டா, முதல்ல மேல ஏத்துற, அப்புறம் ஓடுறத பத்தி யோசிக்கலாம். நான் மேல வர போறது இல்ல, நீதான் கீழே வர போற. மோட்டர் பைக்க மேல ஏத்தாம விட போறது இல்ல. அறிவு கட்ட மக்கள் தான் இந்த ஊர்ல. மாட்டு வந்த புத்தி. யாராவது எதனா சொன்னா உடனே நம்பிடுறதா? கோபியோட அண்ணி யாரா? எனக்கு அண்ணி மாதிரி இல்லையா? அந்த தாய் எனக்கு தாய் மாதிரி. அவங்கள பத்தியும் கோபி பத்தியும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, எனக்கு அப்படியே முடியெல்லாம் எழுந்து நிக்குதுரா. உனக்கு தெரியாது, நான் ஜர்க்கின் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரியுதே. நீ வா, வண்டியை தாண்டலாமா? ஷேவ் பண்ணிட்டேன்னே. என்னடா புதுசா அண்ணன்? எப்படி வசதி அப்படி கூப்பிட்டுக்கிறேன்? என் அண்ணி பத்தி கண்ணா பின்னான்னு பேசுனியாமே. ஐயோ, யார சொன்னதெல்லாம் நீங்க நம்புறீங்க? யாரோ சொன்னாங்களா? கோபி அண்ணே, ஏங்க போயிட்டாரு உங்க அண்ணன். அவர் யாரு? எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்த தெய்வம். அந்த தெய்வத்தோட உருவத்தை களிமண்ல செஞ்சு வச்சு தினம் பூஜை பண்றேன். மழை பெஞ்சா கூட கரையறது இல்லைங்க அந்த தெய்வம். பேர்பட்ட தெய்வத்தோட குடும்பத்தை பத்தி நான் தப்பா பேசுவேனா? கண்ணா, அண்ணா, ஏதோ தெரியாதமா செஞ்சுட்ட. இந்த தடவை மன்னிச்சு விடு. சரிங்க. இன்னொரு தடவை கேள்விப்பட்ட இன்னொரு தடவை மன்னிப்பீங்க? மன்னிப்பேனா? ஏங்க வண்டி விட்டுலாம் இறங்குறீங்க? விவகாரம் முடிஞ்சு போச்சே. என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. தெரியுமே. எனக்கு கோபம் வராது. வராது. வந்தா இந்த தடவை மரத்துல தொங்குற, அடுத்த தடவை தூக்கலையே தொங்க விடுவேன். ஜாக்கிரதை. என்ன எப்படியே தொங்க விட்டு போட்டீங்க? புத்தி வர வரைக்கும் இப்படியே தொங்கிட்டு கடை. அது ரொம்ப நாள் ஆகுங்களே. விட்டுருங்க. நீங்க போங்க, நான் கொடுக்கிறேன். என்ன நீங்க மூஞ்சி சோப்பு தண்ணி ஊத்துறீங்க? நான் அப்படித்தான் ஊத்துவேன். நீயா? நீ எங்க போயிடு, எனக்கு கூச்சமா இருக்கு. எனக்கு கூச்சமா ஆதி ட்ரெஸ் போட்டுருக்க, உனக்கு கூச்சமா இல்ல? எந்த மாதிரி இருந்து பாரு. அண்ணிதான் என்ன அமிச்சாங்க. என்ன குளிப்பாட்டவா? ஆமா. அப்படி என்ன? என் முதுகு தேய்க்கணும், சரி. கை காலெல்லாம் தேய்க்கணும், சரி. உடம்பெல்லாம் தேய்க்கணும். ஐயோ, நான் மாட்டேப்பா. நான் விட மாட்டேன்ப்பா. ஐயோ.
என்னப்பா அது அக்கிரமம்? முதலாளி சொன்ன கடுவுல நீங்க காலி பண்ணல, அதான் இடிக்கிறோம். கொஞ்சம் இருங்கப்பா, பள்ளிக்கூடத்தை இடிக்காதீங்க. கொஞ்சம் பொறுங்க, நான் முதலாளியை இன்னொரு முறை பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் முடியாது. முதலாளி ஆர்டர், இடிச்சே தீருவா. இடிங்களா? ஐயோ ஐயா, வேண்டாம். நிறுத்துங்க. தயவு செய்து சொல்ல நிறுத்துங்க. பள்ளிக்கூடத்தை இடிக்காதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ். நான் சொல்றதை கேளுங்க. பள்ளிக்கூடத்தை இடிக்காதீங்க. வேண்டாம், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. சொல்றதை கேளுங்க, ப்ளீஸ் நிறுத்துங்க. தயவு செய்து உங்களை நிறுத்துங்க. சார், உங்க ஆட்கள் வந்து ஸ்கூல் அடிச்சிட்டு இருக்காங்க சார். தயவு செஞ்சு யாரையாவது அனுப்பி அதை தடுத்து நிறுத்துங்க சார். உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். ஏன் பதட்டப்படுற? உக்கார். சார், நான் உட்கார வரல சார், உங்ககிட்ட உதவி கேட்க ஓடி வந்திருக்கேன். வெரி குட். நீயே நேர்ல வந்து உதவின்னு கேட்கிறப்போ என்னால மறுக்க முடியுமா? சார், ஏன் சார் கதவு மூடுறீங்க? ஒரு அழகான பொண்ணு என்ன தேடி வந்திருக்கிறப்போ கதவை திறந்து வச்சிருக்கலாமா? அப்பா அப்பா, அந்த ராஸ்கல்ஸ்க்கெல்லாம் நல்லா பாடம் கத்து கொடுத்தீங்க. நல்லா பாடம் கத்து கொடுத்தேன். என் உடம்புல எனக்குல தெரியும், பாட்டு பாட்டா ஒலிக்குது. யாராவது ஒருத்தோட கொடுத்தா நல்லா இருக்கும் தானே. நான் கொடுக்குறேன். அப்பா கூட வீட்டுல இல்ல. வெரி குட் வெரி குட். எங்க கூட்டிட்டு போற? ரூமுக்கு. உள்ள போய் நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும். வாங்க. அது ரொம்ப ஈஸி. அப்பா, சும்மா சொல்லக்கூடாது, அவங்களும் நல்லா உதைச்சாங்க. அடட அடட, என்ன சீனரி. அத அப்புறம் ரசிக்கலாம். இப்போ சட்டை கைட்டுங்க. சட்டை கைட்டுங்க. நிஜமாவா? இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. அப்புறம் நான் கோச்சுக்குவேன். சரி, ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். படுங்க. படுங்க. நீ சரி, இப்படி படுக்கணுமா எப்படி படுக்கணுமா? இப்படி 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 படுக்கணும். சரி, படுத்துட்ட. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க போறேன். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். அடேங்கப்பா, அம்மா. அதா உன் கை பட்ட உடனே எங்கேயோ போற மாதிரி இருக்குமா? சாமி, நான் ஒரு பாவியா இருக்கிறேன். என் பாவங்களை மன்னித்தருளும். நான் பாப சங்கீர்த்தனம் செய்து ஒரு நாள் ஆகிறது. அபராத கட்டளையை தீர்த்து விட்டேன். தீமைகள் செஞ்ச ஒருத்தங்கிட்ட நியாயத்தை எடுத்து சொல்ல போனேன். என்னோட தனிமையை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு என் பெண்மையை பறிச்சுட்டான். சாமி, நான் இப்போ மாசு படிஞ்சவன். எனக்கு பாவ விமோச்சனம் உண்டா? மகளே, தைரியமாயிரு. அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கும் இறைவன் உன் மீது கருணை காட்டுவார். நீயே வேண்டுமென்று இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாத வரை கர்த்தரின் கருணையும் மன்னிப்பும் இருக்கும். இருப்பினும் கடவுளின் முன் நீ எவ்வளவு குற்றவாளியாக இருக்கிறாயோ அந்த குற்றத்திற்கு அபராத கட்டளையாக இறைவா என் மேல் இரக்கம் காட்டும் என்று 3 முறை சொல்லி பிரார்த்தனை செய். இறைவா என் மீது இரக்கம் காட்டும். இறைவா என் மீது இரக்கம் காட்டும். இறைவா என் மீது இரக்கம் காட்டும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உனது பாவங்களிலிருந்து உன்னை நான் மன்னிக்கிறேன். ஆமென். பத்தினி தெய்வம் வரா பாருங்கடா.
சாது மாதிரி போறாளே பெரிய ஆள்றா. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் கூட கொழுந்தம் கூட ஜாலி கேக்குதே, அவ என்ன செய்வா? அண்ணி, உங்க கண்ணிலே கண்ணீர். என்னாச்சு? உங்களை யார் என்ன சொல்றாங்க? நான் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சிருக்கேன் கோபி. அதனாலதான் கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். விவரமா சொல்லுங்க. கோபி, டீ கடையில உன்னையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி கோபி, என்ன இது? ஊரார் கேலி பேச்சு சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட உண்மையே இல்லாத கலங்கத்தை சுமந்துகிட்டு நான் இங்க இருக்க விரும்பல. மனசாட்சி இல்லாத மனுஷனுங்க நாக்குல நரம்பு இல்லாம பேசுற பேச்சுக்கு பயந்து நீங்களும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களே, எதுக்காக நீ போன? இல்ல கோபி, என் வாழ்க்கை உங்க அண்ணனோட முடிஞ்சு போச்சு. ஆனா உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. இன்னும் நான் உன் கூட இருந்தா இந்த கேவலமான ஜனங்க அதை நாசமாக்கிடுவாங்கன்னு தான் நான் பயப்படுறேன். ஓஹோ, என் நலத்துக்காகத்தான் நீங்க வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, வெறி பிடிச்சவங்க பார்வை என் நெஞ்சேரானமாக்குது. தினம் தினம் வேதனைனாலையும் அவமானத்தினாலையும் குன்னி போயிடுறேன். வேண்டாப்பா, நான் போயிடுறேன். இந்த கோட்டை தாண்டி நீங்க போனீங்கன்னா என் பணத்து மேல அடி எடுத்து வச்சு போற மாதிரி. கோபி, உங்க துக்கம் எனக்கு புரியுது. நீங்க பாதிக்கப்படுறப்போ நானும் பாதிக்கப்படுறேன். அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு வேணும். இந்த முட்டாள் ஜனங்களுக்கு முன்னால நம்ம உறவு எவ்வளவு தூய்மையானதை நிரூபிச்சு காட்டணும். இவங்களுக்கு பயந்து கோழைத்தனமா ஓடிடக்கூடாது. என்ன கோழி ஆக்கிட்டாங்களேப்பா. அண்ணி, இப்ப நீங்க போனீங்கன்னா ஊர் ஜனங்க என்ன பேசுறாங்களோ அது உண்மை ஆயிடும். குத்தமுள்ள மனசு அதான் ஓடி போயிட்டா அப்படியே கேள்வி பண்ணி பேசுவாங்க. அதுக்கு மட்டும் கொடுக்கணுமா? உள்ள போங்க, நீ தயவு செஞ்சு உள்ள போங்க. மறுபடியும் இந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மேனேஜர், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போறேன். சந்தோஷம் சார். நான் இல்லாத நேரத்துல எஸ்டேட் வேலைகள்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். என் கடமை சார். என் உடம்புல இளம இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல முடிவு சார். வருஷத்துல ஒரு 2 நாள் 3 நாள் வருவேன் போவேன், அவ்வளவுதான். சரிங்க சார். கிட்டத்தட்ட இந்த எஸ்டேட் உங்களுக்கு மாதிரிதான். நிச்சயமா சார். எஸ், ஆனா அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை. எப்படி சார்? வெரி சிம்பிள். நீங்க எனக்கு மாமனார் ஆகணும். ரியலி சார்? கோடிக்கணக்கானவருடைய ஆஸ்தி அனுபவிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. என் அதிர்ஷ்டம் சார். உங்க பொண்ணு இதுக்கு ஒத்துக்கணுமே. நான் பொறுப்பு சார். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சார்? அந்த மெக்கானிக் பைய கோபி உங்க பொண்ணோட மனசை கலைக்க பாக்குறான். நான் விடுவேனா சார்? அது தெரிஞ்சுதான் நான் இந்த நல்ல முடிவுக்கே வந்திருக்கேன். நீங்க தெய்வம் சார். கோபி, என்ன? உன்னை ரொம்ப நாளா பிடிக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் கிடைச்ச. இந்த சிரிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு இந்த ஊர்ல நல்ல பேரு இல்லதான், இருந்தாலும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்னோட தான் இரா. மண்ணாங்கட்டி. என்னடா இப்படி பேசுறேன்? நான் ஒரு அண்ணா காவடிய வயசானவடைய கல்யாணத்துக்கு சொல்றேன். கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. நீ மகாராணி மாதிரி மகோன்னதமா வாழலாம். உன் சந்தோஷத்தை, உன் சுகத்ததானமும் முதல்ல நான் நினைக்கிறேன். ரமேஷ் உன்னை மனப்பூர்வமா விரும்புறாருமா. அப்பா, மனப்பூர்வமா விரும்புறவங்களுக்கு எல்லாம் நான் மனைவி ஆயிட முடியுமா? எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. நல்லது கெட்டது தெரிஞ்ச இந்த வயசுல என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க எனக்கு உரிமை கிடையாதா? நீ யார மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறேங்கிறது எனக்கு தெரியுதுடா. தெரிஞ்ச பிறகும் என்னுடைய பாதையை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களே. ஆனா கோபி ஒரு சாதாரண மெக்கானிக். எனக்கு மருமகனா வரத்துக்கு அவனுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. எனக்கு கணவரா வர்ற யோகிதை அவருக்கு இருக்கு.
எனக்கு கோடி கோடியா பணம் வேண்டாம், மகாராணி அந்தஸ்தும் வேண்டாம். அன்போடையும் பாசத்தோடையும் என்ன நடத்துற மனசாட்சி உள்ள ஒரு நல்ல புருஷன் தான் எனக்கு தேவை. அவன் மனசாட்சி பத்தி தான் ஊரே சிரிக்குது. அன்னியோட குடும்பம் நடத்துற பையனு காரி துப்புறாங்க. அப்பா, நேர்மையோடையும் பண்போடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற அவர மேல அநியாயமா பழி சுமத்தாதீங்க. அவன் நேர்மை உள்ளவனா இருந்தா, பண்பு உள்ளவனா இருந்தா, அவன் அண்ணிய தாய் வீட்டுக்கு அனுப்பிக்கலாம் இல்லையா? அவளுக்கு சின்ன வயசு, அவளை விட்டு பிரிய இவனுக்கு மனசு வரல. எல்லாம் வயசு கோளாறுமா. உண்மை இல்லாம ஊர் பேசுமா?